டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி முற்றுகை போராட்டத்திற்கு செல்ல முயன்ற பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட புறப்பட்ட பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த கைது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் டாஸ்மாக் கடைகளில் ஊழல் நடைபெறுவதாக கூறி இன்று தமிழக பாஜக சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக சென்ற பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏவை தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் கணக்கில் காட்டாமல் தனியார் மது உற்பத்தி நிறுவன உரிமையாளர்களுடன் சேர்ந்து முறைகேடு நடப்பதாகவும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாகில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்பட்டு இருந்தது. இதனை கண்டித்து பாஜக சார்பில் இன்று மாலை மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சென்னையில் நடைபெற இருந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக சென்ற பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏவை சாலையில் மறித்த காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.